பிரபல நடிகர் திடீர்னு மரணம் அடைஞ்சிருக்காரு. ரசிகர்கள் எல்லாரும் சோகத்துல மூழ்கி இருக்காங்க. பிரபலங்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்னன்னா, இந்த மரணம் ஒரு மர்மமான முறையில நடந்திருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பொதுவா நம்ம இந்த ஹாரர் படம், த்ரில்லர் படம், கிரைமு இந்த பேட்டர்ன்லாம் நீங்க வந்து பார்க்கும்போது, சினிமாவுல அடுத்து என்ன நடக்க போகுது? எப்படி ஒரு பெரிய டான் ஆனாரு? எப்படி ஒரு பெரிய ஜாம்பவான் ஆனாரு? அடுத்தடுத்த ட்விஸ்ட் என்ன? அப்படின்னு ஸ்க்ரீன் பிளேல ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப ஆச்சரியமா வந்து பார்ப்போம். ஆனா, எதார்த்தமான வாழ்க்கையில அப்படி வந்து நடக்கும்போது, என்னடா படத்துல பார்க்குற மாரியே நிஜத்துல நடக்குது அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். ஆனா உண்மை அது இல்ல. நிஜத்துல நடக்கிறத படத்துல வந்து பார்த்தேன்னா, தத்ரூவமா கொஞ்சம் கற்பனையோட சேர்ந்து வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்திருக்குங்க. அதாவது பிரபல ஹாலிவுட் நடிகர் அவர் பேர் வந்து பார்த்தேன்னா, மாத்யூ பெர்ரி எல்லாருக்குமே வந்து தெரியும். அவருடைய இறப்பு பத்தி தான் இப்ப நம்ம வந்து பேசப் போறோம். அதாவது அவரு இறந்து போன அந்த வழக்குல ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்பட்டிருக்கு. பிரபல ஹாலிவுட் நடிகர் வந்து மேத்யூ பெராரி இறந்தப்ப, அது ஹாலிவுட் வட்டாரத்துல மிகப்பெரிய அதிர்ச்சிய வந்து ஏற்படுத்துச்சு. ஏன்னா நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு எப்படி சடனா வந்து பார்த்தோன்னா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா வந்து மாறுச்சுங்க. 2023வது வருஷத்துல அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்ல அவர் வீடு இருக்கு. அந்த வீட்ல அவர் வந்து உயிரிழந்த நிலையில கண்டுபிடிக்கப்பட்டார். அது டெட் பாடியா வந்து பார்த்தோன்னா, அவர வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நெறைய விசாரணைலாம் வந்து நடக்க ஆரம்பிச்சது. அந்த டைம்ல விசாரணையில வந்து பார்த்தா, அதிக அளவு அவரு போதைப் பொருள் பயன்படுத்தினது தான் அவருடைய மரணத்துக்கு காரணம்னு வந்து சொல்லப்பட்டது. இந்த வழக்குல அவருக்கு போதைப் பொருள் வழங்கியதா ஒருத்தவங்க மேல வந்து குற்றம் சாட்டப்பட்டிருந்துச்சுங்க. அந்த மனுஷன் வந்து பார்த்தோன்னா இறந்துட்டாப்புல. சரி அதிகமான போதைப் பொருள் இந்த ஆளுக்கு வந்து யாரு குடுத்தா? அப்படின்னு வந்து என்கொயரி பண்ணும்போது, அந்த ஹாலிவுட் நடிகருக்கு வந்து பார்த்தோன்னா குடுத்தது இந்தியாவ சேர்ந்த வந்து ஒருத்தவங்க. அவங்க வந்து யாரு அப்படின்னா, இந்தியாவ சேர்ந்தவங்கன்னா, இந்தியா வம்சாவளிய சேர்ந்தவங்க. அவங்க பேரு வந்து பார்த்தோன்னா, ஜஸ்வின் சங்கா. ஜஸ்வின் சங்கா வந்து பார்த்தோன்னா என்னன்னா, ஒரு 5 பேருக்கு வந்து பார்த்தோன்னா வந்து குடுத்துருக்காங்க. அந்த 5 பேருக்கும் நீதிமன்றத்துல வந்து வழக்கு வந்து நடைபெற்றது. இதுல ஜஸ்வின் சங்காவுக்கு 15 வருஷம் ஜெயில் தண்டனை வந்து குடுத்தாங்க. இந்த ஜஸ்வின் சங்கா யாருன்னு அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப, அவங்களோட பூர்வீகம் பஞ்சாப். பஞ்சாபி வம்சாவளியை சேர்ந்த ஜஸ்வின் சங்கா, இங்கிலாந்தோட லண்டன் நகர்ல வந்து பார்த்தோன்னா வந்து பிறந்தவங்க. அவங்களுக்கு அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து இந்த 2 நாட்டிலயுமே சிட்டிசன்ஷிப் வந்து இருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்ல பிரபலங்களுக்கு போதைப் பொருள் விற்பனை செஞ்சுட்டு வந்தவங்கள, இவங்கள எப்படி வந்து எல்லாரும் வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னா, கெட்டமைன் ராணி அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லி இவங்களை வந்து பார்த்தோன்னா அழைச்சாங்க. ஒரு தாதா பேரை வந்து சொல்லி கூப்பிடுறது மாதிரி கெட்டமைன் ராணி அப்படின்னு வந்து சொல்லப்பட்டதுங்க. மேத்யூ பெர்ரிக்கு கெட்டமைன் தான் வந்து பார்த்தோன்னா போதைப் பொருளும், அதே மாதிரி ஜஸ்வின் சங்கா மற்றும் எரிக் பிளாமிங் இணைந்து வழங்கி இருப்பது விசாரணையில வந்து தெரிய வந்திருக்கதா வந்து சொல்லியிருங்க. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தத, ஐயையோ யாருக்கு எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம், ரொம்ப கவனமா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த சம்பவம் ஹாலிவுட் வட்டாரத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குன்னு வந்து சொல்லலாம். இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.